வள்ளலார் மெய்யியல் உணர்தல் வகுப்பு 43. இணைந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கும் வரிகள் 77 மற்றும் 78. உபயபக்கங்களும் ஒன்றெனக் காட்டிய அபயச் சிற்சபையில் அருட்பெரும் ஜோதி. இந்த வரிகளுக்கான விளக்கத்தை பார்க்க இருக்கிறோம். வழக்கம் போல் முனைவர் சுப்பிரமணிய சிவா ஐயா அவர்கள் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க சிறப்பான விளக்கம் கொடுப்பதற்கு. இணைந்திருக்கும் அனைவரும் சார்பாக ஐயாவை வரவேற்று உரையை தொடங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. அன்புக்கினியவர்களே அனைவருக்கும் அன்பு வணக்கம். நமது வள்ளலார் பணியகம் ஒருங்கிணைக்கக்கூடிய வள்ளலார் மெய்யியல் உணர்தல் வகுப்பு 43 சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. இன்றைக்கும் ஒரு சிறப்பான எளிய அகவல் வரிகளை சிந்திக்க இருக்கின்றோம். இன்னைக்கு சிந்திக்க இருக்கக்கூடிய அகவல் வரி என்பது உபய பக்கங்களும் ஒன்று என காட்டிய அபய சிற்றபையில் அருட்பெரும் ஜோதி. உபய பக்கங்களும் ஒன்று என காட்டிய அபய சிற்றபையில் அருட்பெரும் ஜோதி. வரி 77 மற்றும் 78. இந்த வரி ஒரு சிறப்பான வரி. இந்த வரியிலும் 2 விதமான விளக்கங்கள் சொல்லப்படும். முதல்ல நம்ம அதுக்கான பொருள் என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க விளக்கங்களை என்ன சொல்றாங்க, அறிஞர்கள் சான்றோர்கள் இதுவரையில எழுதிப்பட்ட உரைகள் என்ன சொல்லுது, அதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்ற இந்த 3 விதமா தான் இந்த அகவலையும் நம்ம பார்க்கணும். முதல்ல உபய பக்கங்களும் அப்படின்னு ஐயா சொல்றாங்க. இதுல என்ன முதல்ல ஒரு சொல்லாவே பார்க்கணும். உபயம்னா என்ன? உபயம் இந்த சொல்லு நமக்கு எப்படி பழக்கப்படுதுன்னா, ஏதாவது ஒரு திருக்கோவில்ல போனீங்க அப்படின்னா ஏதாச்சும் ஒரு ஏதாவது ஒரு பொருள் ஏதாவது ஒரு ஸ்பான்சர் பண்றாங்க அப்படின்னா அவங்க பேரை உபயம் அப்படின்னு போட்டு அவங்க பேரை எழுதியிருப்பாங்க. நமக்கு எளிமையா அதுதான் நம்ம எளிமையான மக்கள் நம்ம புழக்கத்துல இருக்கிறது அப்படி இருக்கு. இப்ப ஒரு கோவிலுக்கு திருக்கோயிலுக்கு ஏதாவது ஒரு பொருள் கொடுக்குறாங்க அல்லது ஏதாவது வேலைகளை செஞ்சு கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்கு உபயம் சொல்லுவாங்க. இந்த உபயம் இப்ப இந்த ஒளி அமைச்சாங்கன்னா உபயம் அப்படின்னு போட்டு அவங்க பேர் போட்டு இப்ப இது நீங்க எல்லாருமே வழக்கமா பார்த்திருக்கலாம். இந்த உபயம் என்ற சொல், இந்த சொல்லுக்கான 2 பொருள் இருக்குது. உபயம் என்றால் இந்த மாதிரி திருக்கோயில்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு உதவிக்கு பேரு உபயம். முன் வேலைக்காக கொடுக்கக்கூடியது இல்ல அரப்பணிக்காக கொடுக்கக்கூடிய தொகைக்கு உபயம் அப்படின்றத நம்ம வழக்கு மக்கள் மொழியில நம்ம பார்க்கிறோம். ஆனா உபயம் என்பதற்கு ஒரு முக்கியமான பொருள் இருக்கு. அந்த பொருள் என்ன அப்படின்னா 2 அப்படின்ற பொருள். உபயம்னா 2 இந்த பொருளை நம்ம பார்க்கணும். அப்ப பெருமானார் இங்க என்ன சொல்றாங்க அப்படின்றது நமக்கு தெளிவாயிடுச்சு. கோயில கொடுக்குற நன்கொடைக்கான இது இல்லை, இது அது இல்லை, அந்த உபயம் இது இல்லைன்றது தெளிவாகுது. இப்ப உபயம்ன்றது 2 என்ற பொருள்ல நம்ம பார்க்கணும். அப்ப உபயம் என்றாலே 2 அப்படின்றாங்க. அடுத்தது பக்கங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப உபய பக்கங்கள்னா நமக்கு பக்கங்கள்னா ஏதோ ஒரு செய்தி இருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கணும். தன்மை அது மாதிரி ஏதாவது பொருளை நம்ம குறிக்கலாம். அப்படி இருக்கும்போது உபய பக்கங்கள் அப்படின்னு சொல்லும்போது 2 பக்கங்கள் அப்படின்ற பொருள்ல நம்ம பார்க்கணும். இது எப்படி 2 பக்கங்கள் தானா, இது உபயம் இந்த உபயம் 2 தானா அப்படின்னு சொல்றதற்கு சான்றாக நம்ம அடுத்த வரியில போடுறாரு. உபய பக்கங்களும் ஒன்று என்ன காட்டிய அப்படின்னு சொல்றாரு. அப்ப நமக்கு புரியுது 2 பக்கங்களும் 2 உபய பக்கங்களும் என்றால் 2 பக்கங்களும் ஒன்று என காட்டிய, 2 சைடு இருந்தாலும் அதை ஒன்னாக காட்டுகிற அப்படின்ற பொருள்ல பெருமானார் குறிக்கிறது நமக்கு எளிய தமிழ்ல நம்மள எளிமையா புரிஞ்சுக்கணும். சரி, இப்ப இந்த 2 பக்கங்கள் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கணும். 2 பக்கம்னு தெரிஞ்சிருச்சு. அது 2 பக்கம் இல்ல, ரெண்டத்தையும் ஒன்னா எனக்கு காட்டியேன்னு சொல்லிட்டாரு. அப்ப அது என்ன 2 பக்கம் அப்படின்றது அடுத்த கேள்வி வருதா? அப்ப நம்ம அடுத்த பக்கத்துக்கு நம்ம போகணும். நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணுன்ற மாதிரி 2 பக்கங்களுக்கும் ஒன்று அப்படின்னா அது என்ன? அந்த ஒன்று, அந்த 2 பக்கங்கள் என்ன அப்படின்றதுலதான் சான்றோர்களுடைய சின்ன சின்ன வேறுபாடுகள் இருக்கத்தான் செய்யும். உரைகள் நாம பார்த்த வரையில அதை 2 தன்மையோடு நம்ம அதை புரிஞ்சுக்கிறோம். ஒண்ணு, இந்த பக்கம் பற்றி மெய்யல்ல பேசப்படுதா, சித்தாந்தத்துல பேசப்படுதா அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கறோம். அப்ப இந்த பக்கங்கள் பற்றி வேற எங்க வருது அப்படின்னா பல இடங்கள்ல வருது. நான் குறிப்பிட்ட ஒரு இடத்த மட்டும் நான் சொல்லிட்டு நான் நேரம் காரணமா
அருள்நந்தியார் சைவ சித்தாந்த நூல் முதன்மையான நூலாக இருக்கக்கூடிய சைவ சிவஞான சித்தியார் அப்படின்ற ஒரு நூல் அருள்நந்தியார் அவர்கள் அருளியது. அதுல இந்த பக்கம் பற்றி ஒண்ணு சொல்றார். பக்கம் அப்படின்னா இந்த இது என்ன பக்கம்னா, ஐயா அவங்க என்ன சொல்றது, அந்த நூல்ல என்ன குறிக்கிறாங்கன்னா சூப்பக்கம் பரப்பக்கம் அப்படின்ற ஒரு பக்கத்தை குறிக்கிறாங்க. சூப்பக்கம் பரப்பக்கம் அப்படின்ற ஒரு பகுதியே இருக்கு. அந்த பகுதியில என்ன சொல்றாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியமான செய்தி. இப்ப இந்த சூப்பக்கம் அப்படின்றதுல அவங்க சித்தாந்தத்தின் வாயிலா கருத்துக்களை சொல்லக்கூடியதுல ஒரு முதல்ல ரெண்டு இதா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இப்ப சூப்பக்கம் அப்படின்றது என்ன சொல்றாங்க, ஆஹ் ஒரு தன் பக்கம் அப்படின்னு சொல்றாங்க. தன் பக்கம்னா தன் சைடு, என்னுடைய சைடுல இருந்து வாதம் ரெண்டு பக்கம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எதிர்பக்கம் ஒண்ணு இருக்கு, அடுத்து நமக்கு ஒண்ணு இருக்கு. அப்படி ரெண்டு விதமான கருத்துகள் இருக்கக்கூடிய இடமா அப்படி வச்சுக்கோங்க. சூப்பக்கம் அப்படின்றத தன் பக்கம் அப்படியாகவும், பரப்பக்கம் என்பது எதிர்வாதத்தில் பிற சமயம் பற்றி எதிரில் இருக்கக்கூடிய ஆட்களை பற்றியான அந்த சமய கோட்பாட்டை பேசக்கூடிய இதுதான் இருக்கு. இப்ப இந்த சூப்பக்கம் அப்படின்றதுல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா சைவ சமயத்தினுடைய விவாதத்தை முன்வைக்கிறாங்க, சித்தாந்தத்தை முன்மொழிகிறார். என்னுடைய சமயம் எப்படியானது அப்படின்னு நம்ம இந்த கருத்துக்களை சொல்லிக்கிட்டே வராங்க. இதுல பரப்பக்கம் அப்படின்ற அந்த பகுதியில என்ன செய்யறாங்க அப்படின்னா பிற சமயத்தில் உள்ள கருத்துக்கள், பிற சமயத்தில் உள்ள கருத்துக்களை ஒப்பிட்டு பேசும். அப்ப ஒரு இப்ப பாருங்களேன், இப்ப ஒரு நியாயத்தை நிறுவனம்னா ரெண்டு தரப்பு இருக்க வேண்டும். இப்ப மனுதாரர் எதிர் மனுதாரர்னு வழக்காடு மன்றத்துல இன்னைக்கு இருக்கு. இப்ப இது ரெண்டுமே சுபபக்கம் உபயப்பக்கம்னு சொல்லலாம். அப்ப மனுதாரர் தரத்துல ஒரு செய்தியை சொல்லும் போது தன்னுடைய நிலையை அவர் எடுத்துக் கொள்வார். அடுத்தது எதிர்கருத்தை சொல்லும் போது அதுக்கு மனுதாரர் அதுக்கு எதிர்வாதத்தை பண்ணுவார். அப்ப இது ஒரு விவாத பொருளா இருக்கக்கூடியதா இருக்குது, இரண்டு தன்மை உடையது அப்படின்ற செய்திகளை நமக்கு அந்த அருணந்தியார் அவர்களுடைய இந்த சிவஞான சித்தியார் என்ற நூல்ல இந்த பக்கம் பற்றி செய்திகள் வருது. சூப்பக்கம் என்பது தன்னை பற்றியும் தன்னுடைய சமயத்தை பற்றியும் அவர் பேசுறாரு. பரப்பக்கத்துல பிற சமயத்தில் எப்படி அதை விட இது சிறந்ததாக இருக்குது அப்படின்றதையும் பற்றி பேசுறாரு. இது எல்லாமே அதுல வருது. அப்ப நமக்கு ஒரு செய்தி நமக்கு புரிஞ்சிச்சு, ரெண்டு சைடு இருக்கிறது அப்படின்றதான் இந்த உபய பக்கம். அது இரண்டு தன்மையாகவும் இருக்கும், ரெண்டு தன்மை உடையது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். சரி, இப்ப இதுல நான் எப்பொழுதுமே சொல்றது உண்டு, திருக்குறளிலும் சரி திரு அருட்பாவிலும் சரி அல்லது மற்ற மெய்யியல் நூல்களிலும் சரி 4 நிலைகளை நம்மளால உணர முடியும். இந்த மெத்தடாலஜி கொடுத்தவரு பெருமானார் தான். எந்த ஒரு பொருளையும் அல்லது எந்த ஒரு அந்த கருத்தையும் 4ஆக வாதிக்கிறது. அகம், அகப்புறம், புறம், புறப்புறம். ஒழுக்கத்தை 4ஆக பிரிப்பது, மனித அடையக்கூடிய அந்த இலக்கை 4ஆக பிரிப்பது, மறைகளை 4ஆக பிரிப்பது, இப்படியான இயல்பான ஓட்டத்துல அதை நம்ம பார்க்கணும். அது போலத்தான் அகவல் என்பதும் கூட. இது இப்ப நாம பேசக்கூடிய இந்த மெய்யியல் சார்ந்த சில கருத்துக்கள் அப்படின்னா நம்ம எல்லாத்தையுமே பார்க்கணும் அப்படின்றதுதான். இதுல அகம் சார்ந்த அனுபவத்தை வள்ளல் பெருமானார் அடைந்த அனுபவம் வேற, அகப்புறத்தில் இருக்கக்கூடிய அவருடைய நிலை வேற, புறத்தில் இருக்கக்கூடிய புறப்புறத்தில் இருக்கிறதையும் வேற, அகப்புறத்தில் இருக்கக்கூடிய நிலையும் வேற. நான் ஏற்கனவே திருக்குறளையும் சொல்லலாம். திருக்குறள்ல பெருமானார் திருக்குறளை படிக்கும்போது அவர் உணர்ந்தது இந்த மரணமில்லாத அல்லது இந்த மாதிரி பெருநிலை குறித்த கருத்துகள் கடவுள் வாழ்த்துல இருக்குது, தேவரீர் குரலில் இருக்குதுன்னு பெருமானார் சொன்னது நாம படிச்சோம்னா அது உடனே விளங்காது. ஆனா பெருமானாருக்கு, வள்ளல் பெருமானாருக்கு அந்த செய்தி விளங்கிடுச்சு. அப்ப ஐயா பார்த்த அந்த திருக்குறளை வள்ளல் பெருமானார் பார்த்த அந்த நிலை என்பது அகத்தில் இருந்து அவர் பார்த்தார். இன்றைக்கு இருக்கக்கூடிய அறிஞர்கள், மொழியியல் அறிஞர்கள்லாம் திருக்குறள் பற்றிய உரை எழுதும்போது அது எல்லாம் புறப்புற நிலையிலிருந்து எழுதப்பட்டது. அதிலே ரொம்ப மிகச்சிறர் தான் அதுக்குள்ள உணர்ந்து அந்த பொருளை வெளிப்படுத்தினார். இப்ப நீங்க அதுக்கு நான் ஒரு சில விளக்கங்கள் கூட கொடுக்கலாம். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையான் அப்படின்னு ஒரு குறள் இருக்கு. அருள்குரு இதுக்கு போய் பொருள் பாருங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னா நமக்கு அப்படியே மேலோட்டமா உரை ஆசிரியர்கள் எழுதின உரையை சொல்ற பாருங்க. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அனைவரும் சமம், பிறப்பால் அனைவரும் சமம், சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமை, செய்யற தொழிலாளதான் வேற்றுமை அப்படின்னு எழுதிட்டாங்க. இது பிழையான கருத்து.
பெரிய பிழையான கருத்து. எப்படி நான் சொல்றேன்னா, அதுக்கு நீங்க நல்லா போய் பாருங்க. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும், பிறப்பால் எல்லா உயிர்களும் சமம். மனிதர்களே, உயிர்களும் சமம். பிறப்பால் எல்லா உயிர்களும், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும், பிறப்பால் உயிர்கள் சமமானது. அடுத்தது சொல்றாரு, சிறப்பு ஒவ்வா. ஒவ்வுதல், ஒவ்வாமைன்னா என்ன அர்த்தம்? எனக்கு ஒத்துக்காமை அப்படிதான் அர்த்தம். சிறப்பு ஒவ்வாமைனா சிறப்பு அல்ல என்று பொருள். சரிதானே? எனக்கு ஒவ்வாமை இருக்குது அப்படின்னா ஒத்துக்கல. சிறப்பு ஒவ்வாமை, அதுல சிறப்பு இல்ல. எதனாலனா செய்தொழில் வேற்றுமையா, செய்யற தொழிலில் கூட வேற்றுமை இல்லை, சிறப்பு இல்லை. அப்படின்னா என்ன பொருள்? எல்லாம் நமக்கு எல்லாம் சமம் தான்ப்பா. பிறப்பாலும் சமம் தான், அவன் செய்யக்கூடிய தொழிலாலும் சமம் தான் அப்படின்ற பொருள் தான். இந்த மெய்யியல் விளக்கத்தை இப்படித்தான் நம்ம உணரணும். இது ஆழமான விஷயங்களை போகணும். இப்ப நிறைய பேர் அதை, இப்ப இந்த உரைகளை பாத்தீங்கன்னாலே நிறைய இந்த மாதிரி இருக்கு, ஒரு மிஸ்மேட்ச்னு சொல்ற மாதிரி இருக்கு. அது மாதிரி விஷயங்கள் அதை பரிமையாளர்கள் போன்றவர்கள்லாம் அதை கூடுதலா வந்து அதை வேற மாதிரி எழுதிட்டாங்க. குரல் அவங்கவுங்க சௌகரியத்துக்கு எழுதிட்டாங்க. அதை தொடர்ந்து சில பேர் அப்படியே அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு அவரை குருநாதா ஏற்றுக்கிட்டவங்களும் அப்படியே ஏற்றுட்டு போயிட்டாங்க. இந்த மாதிரி நான் சொல்றது ஒரு குரலை சொல்றேன், இது மாதிரி நிறைய குரல் இருக்குது. வஉசி எல்லாம் அதை கிரிட்டிசைஸ் பண்றாரு. வஉசி உரை படிக்கலாம், நீங்க வஉசி உரை படிக்கும், மனக்கூட ஒரு உரை, வஉசி உரையெல்லாம் நீங்க அதை பார்த்து, வஉசி நேரடியாவே சொல்றாரு, பரிமேலழகர் உரைக்கும் எனக்கும் 78 பாடல்களில் முரண்பட்ட கருத்துக்கள் இருக்குதுன்னு பேசுறாரு. அந்த மாதிரியா ஏன் சொல்ல வரேன்னா, இந்த செய்தியை ரெண்டு விதமான அவங்கவுங்க உணரக்கூடிய உணர்வு என்பது வேறு. இப்ப நாம் இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம்னா இது நம்ம தரத்துக்கு பேசுறோம். அந்த மெய்யியலை நமக்கு உலகியல் வாழ்க்கையில என்ன மாதிரி பயன் பெறணும் அப்படின்றதுக்காக பேசுறோம். திருக்குறளை பள்ளி குழந்தைகளுக்கு சொல்ற மாதிரியானதான் இந்த வகுப்பு. இந்த ஒழுக்கத்தில் நாம நிற்கும் போது அந்த விஷயங்கள்லாம் உள்வாங்குற போது நமக்குள்ள ஒரு, அதுக்குள்ள நமக்குள்ளேவே அந்த ஒழுங்கு வரும். இந்த மாதிரி சிலைய இப்ப சில பேர் நீங்க அனுபவசாலிகளை பாத்தீங்கன்னா, முக்கியமான இந்த ஏதாவது ஒரு நல்ல வார்த்தைகளை சொல்லுவாங்க. ஐயா நல்ல வார்த்தைகள் இருக்கிறப்போ நல்ல வார்த்தைகள் பேசுறவங்களுடைய நம்ம பழகணும், வார்த்தைகள் பேசக்கூடியவங்கள்ட்ட போய் இருக்கணும்னு பெரும்பாலும் சொல்லக்கூடியது. காரணம் என்னன்னா, அந்த இதுல இருந்து மனம் மாற்ற நிகழும். நமக்குள்ளே நம்மளை அறியாமலேயே இந்த கருத்துக்களை என் மனசு உள்வாங்கி நமக்குள்ளேயே நான் அது வந்து அதுக்கான மாற்றத்தை விரும்பும். அது மாதிரிதான் இப்ப நாம என்ன நினைக்கிறோம், நமக்கு எல்லா அனுபவத்தினால அக அனுபவத்தை பெறாத. அக அனுபவம்னா ஐயா பிச்ச நிலை தான். அது அப்படி சொல்றேன். அக அனுபவம் என்பது என்னன்னா, சின்ன சின்ன இன்சிடென்ட் வச்சு நம்ம சொல்ல முடியாது. ஐயா பெருமானார் எப்படி அந்த உணர்வுல எல்லா உயிர்களும் ஒரே மாதிரியாக பாவிக்கிற அந்த மனநிலை, இந்த நிலை, அந்த நிலை இருந்தாதான் ஒரு துன்பத்திலிருந்து நம்ம வந்து ரிலீஃப் ஆகும். துன்பமே வரக்கூடாதுப்பா, துன்பமே இருக்கக்கூடாது, அல்லதுக்கு எல்லாத்தையுமே கடந்து போகணும் அப்படின்னு நம்ம ஒருத்தவங்க நினைக்கிறாங்கன்னா, அவங்களுக்கு நாம ஒரு செய்தி அவங்களுக்கு செஞ்சா போதும். என்னன்னா, இன்பம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் ஒரே மனநிலையில ஒரே மாதிரியான எடுத்துக்கிறோம் போது. துன்பம் வந்தாலும் அதே அதே போலவே இருக்கிறது, அதே மனநிலையில இருக்கு. இன்பம் வந்தாலும் அதே மனநிலையில இருக்கு. இப்படி ஒரு, அது என்ன பொருள் அப்படின்னா, ரெண்டுத்தையுமே சமமாக நாம அணுகணும். இன்பம் வந்துருச்சுன்னா ஒரேடியா சந்தோஷப்பட்டுட்டு அப்படின்றதும், துக்கம் வந்துருச்சு ஏதாவது துன்பம் நேர்ந்துருச்சுன்னா உடனடியா படுத்து தோன்று போறது, இந்த நிலை இருக்குல்ல, இது வந்து என்ன சின்ன சின்ன மாற்றம், இது அனுபவத்தினாலதான் வரும் அந்த மாற்றம். அப்படி இல்லாமல் இரண்டுமே ஒரே மாதிரியாக அணுகிற அந்த மனநிலை என்பது ஒரு நல்ல வாழ்வியலுக்கு நமக்கு பயன்படும் அப்படின்றதுதான் நம்ம இந்த வாழ்வி, நம்ம இதுல இருந்து சொற்பொழிவுகள் இது மாதிரி வகுப்புகள்லாம் கேட்கறதுக்கான ஒரு முக்கியமான செய்தியாகவும் அதுதான் இருக்கு. அது மாதிரிதான் இந்த இடத்துல அவங்க 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 அனுபவத்துல பேசும்போது ரெண்டு விதமான விஷயங்களை அவங்க உலகியல் வாழ்வியல் என்ன மாதிரியான துன்பத்தை நம்ம பெறுறோம், துன்பத்தை ஏன் வந்து நம்ம அனுபவிக்கிறோம், இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்ப இந்த உலகியலுக்கு தகுந்தாப்புல சில பொருட்களை நம்ம சொல்ல வேண்டியது இருக்கு. சாதாரண எளிய மக்கள் எப்படி அதை அடையணும் அப்படின்னா, அதுக்கு அது மாதிரி சில விளக்கங்களை எழுதியிருக்காங்க. அப்ப அதுல என்ன சொல்றாங்கன்னா, இரு பக்கங்கள் என்பது வாழ்க்கை இரு விதமா தான் இருக்கு, எப்பொழுதுமே ஒற்றைத்தன்மை என்பது இல்லை. அதுல இயல்பா இருக்கு இரவு பகல், நன்மை தீமை, இப்படியான விளக்கங்களை நம்மளால சொல்ல முடியும். அது மாதிரி பாவம் புண்ணியம் இதெல்லாம் சொல்லுவாங்க. அப்படி இந்த மாதிரியான இரு தன்மைகளையும் நாம் வந்து அந்த உண்மையை நாம புரிஞ்சுக்கிட்டோம், ஓர் நிலையிலிருந்து தான் இதெல்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கும் போது அந்த ஒரு நல்ல வாழ்க்கைக்கு, நல்ல வளமான வாழ்க்கைக்கு நம்மளால அடித்தர முடியும்ன்றது ஒரு செய்தியா இருக்கு. இதுல ஒரு அறிவியல் செய்தியாகவும் இருக்கு. ஒரு மண்ணு இருக்கு, ஒரு தரை இருக்குது, அந்த தரையில நீங்க மண்ணை நோண்டுறீங்க அப்படின்னா அதுல ரெண்டு விதமான நிகழ்வு நடக்குது. நீங்க நோண்டுறது பள்ளத்தை தான், நீங்க அறியாமலே ஒரு மேட்டை உருவாக்குறீங்கன்னு இது புரியும் நினைக்கிறேன்.
மேத்தமேட்டிக்ஸ்ல ஜீரோ ஃபார்முலான்னு சொல்லுவாங்க. நீங்க மேட்டை உருவாக்கணும்னு பள்ளத்தை தோண்டல, நீங்க சொல்றது பள்ளத்தை தான் தோன்றீங்க. ஆனா இந்த பள்ளத்தை நோண்டும் பொழுது அதுல இருந்து எடுக்கக்கூடிய மண்ணெல்லாம் இன்னொரு பக்கம் போகுது. அப்ப போகிறப்ப இந்த பள்ளத்துல உள்ள மண் மேலதான் இருக்கு. அப்ப ஈக்குவல் தேரின்னு சொல்லுவாங்க. ஜீரோல எல்லாமே ஜீரோலன்ற மாதிரி. அது மாதிரி இந்த பெருமானார் இந்த இடத்துல சொல்லுங்க, இரு பக்கங்கள் இரு தன்மையும் ஒரே நிலையில் தான் இருக்குது அப்படின்றதான் அதுக்கான செய்திகளா சொல்றாங்க. இப்ப அறிஞர்கள் எப்படி எப்படி சொல்லும் போது ஒரு ரெண்டு செய்திகளை முதன்மையா சொல்றாங்க. என்னன்னா, அருவம் உருவம் இந்த இரண்டு பக்கங்கள் என்பது எதை குறிப்பதுன்னா அருவத்தையும் உருவத்தையும் குறிப்பதாகவும் சொல்றாங்க. அருநிலை பெருநிலை, அதாவது அருவமற்ற உருவம் அருவம், இந்த ரெண்டு நிலை இருக்கு. பெருமானார் அது சொல்றாரு. நாங்க சொன்ன கடவுள் ஒன்றா இருவரா அப்படின்னு தலைப்புல நம்ம பேசணும். ஒன்றென இரண்டென ஒன்றல்ல அப்படின்னு அந்த அந்த அகவல்ல நம்ம பேசியிருக்கு. இறைவன் ஒன்ற ஒருவனா, ஒரு தன்மை உடையவனா, ஒன்றா இரண்டா அப்படின்னு சொல்லும் போது பெருமானார் ஒன்றும் இல்லை ரெண்டும் அல்ல ஒன்று ரெண்டு அப்படின்னு ஒரு பதில சொல்லுவாங்க. அந்த மாதிரி இதுல இதுல சொல்லக்கூடியதுல எப்படி இருக்குன்னா, அருவமா உருவமா அப்படின்னா அருவம் இல்லை உருவம் இல்லை, ரெண்டுமே கலந்த ஒன்று என்ற இப்படிதான் இருக்குது இறை. எனவே அந்த நிலையை நாம் உணரும் பொழுது அபயம், அபய சித்தபையில், அபயம் என்றால் அடைக்கலம், அடைக்கலம் சரணாகதி என்று சொல்றாங்கல்ல, நீயே சரணாகதி ஐக்கியமாவது அங்கவே சரணடைதல் அடைக்கலம் அப்படின்னு அதுக்கான பொருள்ல வருது. இத இன்னொன்னு பிரிச்சு படிச்சீங்கன்னா அது இன்னொன்னு புரியும். அ பிளஸ் பயம், பயம் என்றால் உணர்ச்சி, நம்ம பயமா இருக்கிறது பயத்தை குறிக்கும். பயம்னா பயத்தை நீக்கிய நிலைக்கு பேர் அபயம் அப்படின்னு பேர். முன்னாடி ஆ பிளஸ் பயம் அபயம் அப்படி பாத்தீங்க அப்படின்னா பயத்தை அறுப்பது அல்லது நீக்கியது. இப்ப பயத்தை நீக்கி அருள் பெரு சிற்றவையில் அருள்புகிற அருட்பெரும் ஜோதி. இந்த பயம் என்பது எதை குறிக்கிறது அப்படின்னு அருளாளர் சொல்லும்போது மரணத்தை குறிப்பது. பயம் எந்த எவ்வித பயத்தையும் இருக்கிறதுல ரொம்ப அதிகமான பயத்தை உடையது எது அப்படின்னா உயிர் போகிறது தான், மரணம் தான். யாராவது வேற ஏதாவது அடிச்சுனா கூட ரெண்டு அடி அடிச்சு போயிடுங்க, கடுமையா கூட பேசலாம், அந்த சொல்ல கூட மன வலிமையால அந்த சொல்ல தாங்கிட முடியும், அப்படிலாம் இருக்குது. ஆனா மரணம் கொடுக்குதுன்னா அதுக்கு பயப்படாத யாரு இருக்கா? அப்ப இருக்கிற உச்சத்திலேயே ரொம்ப உச்சத்துல இருக்கிற பயம் என்பது மரண பயம். அப்படி இந்த ரெண்டு தன்மையும் உணர்ந்து ஒரே நிலையாக இருக்கக்கூடிய அருட்பெரும் ஜோதி, அந்த நிலையை நாம் உணரும் போது அபய சித்தபையில், பயத்தை நீக்கி சித்தபையில் அருள்புகிற சித்தபையில் ஈற்றிருக்கக்கூடிய அருட்பெரும் ஜோதி என்பதுதான் இந்த இடத்துல விஷயமா ஒரு தரப்பு. அல்லது நம்ம பல உரைகள் படிக்கும் பொழுது அதுல பல விஷயங்களை பார்க்கும்போது அதுல ஒரு தரப்பு எல்லாத்தையுமே ஒரு கேட்டகரி வைஸ் பண்ணும்போது இது ஒரு தத்துவமா இருக்கு, இது ஒரு பொருளா இருக்கு. இரண்டாவது அதே மாதிரி கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது. என்னன்னா சித்தபை பொற்சபை ஞான சபை. தன் சுத்த சன்மார்க்கத்தினுடைய முதன்மையானது இந்த மூன்று நிலைகளை நம்ம சொல்றோம். ஏற்கனவே நம்ம இதெல்லாம் நிறைய பார்த்துருக்கிறோம். சித்தபை பொற்சபை. இப்ப இன்னைக்கு சத்தியஞான சபை பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு இருக்கு. நீங்க உள்ள நுழைஞ்சீங்க அப்படின்னா முன்னாடி அந்த ஒளி தெரியக்கூடிய ஜோதி தெரியக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் இது நீங்க இருப்பீங்க. உள்ள நுழைஞ்ச உடனே சின்ன இந்த பக்கம் ஒரு கோபுரம் இந்த பக்கம் கோபுரம், சித்தபை பொற்சபை, நடுவுல சத்தியஞான சபை. இதைதான் நம்ம பார்க்கணும். சித்தபை நிறைய இப்ப ஐயா சொல்லக்கூடியது சத்திய ஞான சபையை தான் சொல்றோம். இது தத்துவ விளக்கம். இப்ப இந்த இடத்துல இருக்கக்கூடிய நிலையும் இந்த இடத்துல இருக்கக்கூடிய நிலையும் ஒரே நிலையாக காட்டிய, இது ரெண்டுமே ஒரே இடத்துல இருந்தா வருது. நன்மை தீமை மனித வாழ்வில் ஒன்னாதான் நடக்குது, அப்படித்தானே இருக்குது. ஒண்ணுல இருந்தானே எல்லாமே இருக்குது. அப்ப அப்படி நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணும்பொழுது இதுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயமா தான் இருக்குது அப்படின்னு ஒரு தரப்பினர் இது மாதிரியான வாதங்களை முன்வைக்கிறாங்க, உரை எழுதியிருக்கிறாங்க. இன்னொரு தரப்பினர் இன்னொரு விஷயத்த நீங்க கேட்டகரி வைக்கும் போது நமக்கு இன்னொரு செய்திகளா இருக்கு. பெருமானார் சமயம் கடந்த நிலையை சொல்றாங்க. சமயம் வேறு, சமயம் கடந்த நிலை வேறு. இது நிறைய நம்ம பேசிட்டோம். சமயத்தில் இருக்கக்கூடிய அணுகுமுறைகள் வேறு, வழிபாட்டு முறைகள் வேறு. சமயம் கடந்த சன்மார்க்கத்தில் இருக்கக்கூடிய வழிபாட்டு முறைகள் எல்லாமே தனித்தனியானது, வெவ்வேறானது. இங்க ஜீவகாருண்யமே வழிபாடு இந்த சொல்ல யாருமே சரியா சொல்ல மாட்டாங்க. ஜீவகாருண்யமே வழிபாடு. வழிபாடு என்பது ஜோதியை விளக்கு வச்சுக்கிட்டு ஆராதனை பண்ணுவது வழிபாடு இங்க இல்லை. இது ரொம்ப முக்கியமானது, யாருமே சொல்றது இல்லை, பேசுறது இல்லை. ஜீவ காருண்யமே வழிபாடு.
அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜீவகாருண்யம்ன்றது நம்ம நிறைய பேசுறோம். உயிருக்கு இறங்கி உயிர்கள் துன்பம், எவ்வகையான உயிர்கள் எவ்வகையான துன்பத்தை நேர்ந்தாலும் அதை போய் விளக்குது. இவ்வளவுதாங்க ஜீவகாருண்யம். ரொம்ப எளிமையா சொல்லப்போம். அதுல எடுத்து அதெல்லாம் நம்ம நிறைய பேசியிருக்கோம். அப்படி ஜீவகாருண்யமே கடவுள் வழிபாடு அப்படின்னு நான் பெருமானார் சொல்லுது என்னன்னா, போய் விளக்க வச்சுக்கிட்டு பாராயணம் பாடுதுன்ற விஷயம் கிடையாது. சொல்லல. ஜீவகாருண்யமே வழியா உயிரிறக்கமே வழிபாடு. நீ ஒரு உயிர் மீது துன்பப்படுகிற ஒரு உயிர் மீது நீ செய்யற பத்தியா அது அந்த அந்த துன்பம் நீக்குவதற்காக நீ செய்யற பாரு அந்த செயல் தாயா வழிபாடுன்ற. நீ ஒன்றும் தனியா உட்காந்து விளக்கு முன்னாடி உட்காந்துட்டு பாராயணாலும் படிக்க வேண்டியது. அந்த செயலை நீ செஞ்சுட்டு கடந்து போ. அதான் வழிபாடு. வழிபாடே அதான். நிறைய பேர் மூத்தவர்கள், விஷயம் தெரிஞ்சவர்கள் அப்படிதான் செய்வாங்க. அது ஒரு ஃபார்மாலிட்டிக்காக செய்யறாங்க. ஆனால் உண்மையான ஜீவகாருண்யம் என்பது உணவளித்தல், இந்த மாதிரி அறச்செயல்களை செய்தல். அந்த செயல் தான் வழிபாட்டு முறைன்னு பெருமானார் சொல்றார். அப்படின்றத நம்ம சிந்திக்கணும். அப்படி அந்த விஷயத்த நம்ம அடிப்படையில பாத்தீங்க அப்படின்னா, சமயம் கடந்த இந்த ரெண்டு பக்கங்கள்ல இருக்கிற பக்கங்கள் என்பது, ஒரு பக்கம் என்பது சமயம் சார்ந்த கருத்துக்களும், இன்னொன்று சமயம் சாராத சித்த சன்மார்க்க கருத்துக்களாகவும் இருக்குது. எனவே இந்த ரெண்டு விதமான கருத்துக்களுமே அருவம் உருவம், அது எல்லா சமயத்துக்குள்ளே நிறைய வேறுபாடுகள் இருக்கு. உருவமற்றது, உருவம் உள்ளது அப்படின்றதெல்லாம் இருக்குது. அதையெல்லாம் கடந்த சமய கருத்துக்கள், சமயமற்ற கருத்துக்கள், இரண்டு கருத்துக்களையுமே உள்வாங்கி பாத்தீங்கன்னா அதுக்கெல்லாமும் மூலமாக இருப்பது யார் அப்படின்னா அருட்பெரும் ஜோதியர் என்பதுதான். அவரை நாம் அடைகிற பொழுது அந்த நிலையை பெருமானார் அந்த அருட்பெரும் ஜோதி என்கிற அந்த நிலையில் நாம் இணையும் பொழுது நமக்கு பயம் ஜீரோவாக ஆகும். சித்த சன்மார்க்கிகளுக்கு பெருமானார் சொல்லக்கூடியதுல பயம் ஜீரோ அப்படின்னு சொல்லுவார். பயமற்ற நிலை. 1% கூட ஒருத்தவங்க உள்ளத்துல பயம் இருக்கக்கூடாது. மரணம் பத்தி எதை பத்தியும் பயம் இல்லாத ஒருவன் சித்த சன்மார்க்கிக குவாலிஃபைடா பெருமானார். அப்ப அந்த அந்த நிலைக்கிட்ட பயம் ஜீரோ அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த இதுல நமக்கு நோய் வராது, அந்த நிலைக்குள்ள நோய் வராது, வேண்டுதல் வேண்டாம் என்ற எந்த நிலையும் வராது. அப்ப எந்த நிலைக்குமே உலகியல் வாழ்க்கையும் அருளியல் வாழ்க்கையும் இயல்பாக ஒரே மாதிரி அணுக வேண்டிய அந்த தேவை நாம வளர்த்துக்கணும் அப்படின்றது உலகியல் இருந்து சொல்லக்கூடிய வாதமாகும். சமய கருத்துக்கள் இருந்தும் சமயமற்ற கருத்துக்களில் இருந்தும் உருவம் அருவம் என்ற அந்த நிலை வேறுபாடுகள் இருந்தாலும் அவற்றுக்கெல்லாம் மூலமாக இருப்பது அருட்பெரும் ஜோதியர். அவரை நாம் அடையும் பொழுது, அவரை அந்த நிலைக்கு நாம் போகிற போது நமக்கு அபயம், அடைக்கலம், அதாவது பயம் நீக்கிய நிலை நாம் உருவாகும் என்பதுதான் இந்த இந்த அகவலிலிருந்து சொல்லக்கூடிய செய்தியாக இருக்குது. இதை நீங்க நமக்கு உள்வாங்கி நம்முடைய அறிவிப்பு தகுந்தாற் போல் நாம் அதை உள்வாங்கியிருக்கோம். அது அவங்கவுங்க தக்க மாதிரியான விஷயங்களை நம்ம உள்வாங்கிக்கணும். ஆனா இதுல சொல்லக்கூடிய ரெண்டு சாரத்தையுமே நம்ம பார்க்கும்பொழுது இந்த உபய பக்கங்கள் இரண்டு தன்மை உடையது. இந்த இரண்டு தன்மையும் ஒன்றுதான் அப்படின்னு எனக்கு காமிச்சு அந்த பயத்தை அபய சிற்றபையில் அறவையென பயம் நீக்கி அல்லது எனக்கு பாதுகாப்பு, பயம் நீக்குதல் என்பதற்கு அபயம் என்பதற்கு இன்னொரு பொருள் பாதுகாப்பு அப்படின்றத சொல்லலாம். அப்ப இந்த பாதுகாப்பாக இருக்கக்கூடிய பாதுகாப்புனா உயிரை விடாத ஒரு நிலைக்கு பேரு. பயம் என்பது மரண பயத்தை குறிப்பது, அல்லது எல்லா பயத்துக்குள்ளாகவும் உச்சமாக இருப்பது மரணம் தான், மரண பயம். அதையெல்லாம் நீக்கி அருள் பெறுகிற அருட்பெரும் ஜோதி என்பதுதான் பெருமானார் இருக்கக்கூடிய இந்த இதுல இருந்து நாம் உள்வாங்கிய செய்தியாக இருக்கிறது இல்லையா? இதுல ஏதேனும் ஐயம் இருந்துச்சுன்னா கேளு. நன்றி. நன்றிங்க ஐயா. நிறைய உதாரணங்கள் எடுத்தீங்க. இந்த சைவ சித்தாந்த நூல்ல இருந்து உதாரணம் காமிச்சது, திருக்குறள்ல இருந்து உதாரணம் காமிச்சது ரொம்ப சிறப்பா இருக்குதுங்க ஐயா. இதுல ரெண்டு விஷயம், இந்த பயம் நீக்கிறது அது பத்தி ஒரு கேள்வியும், சிறப்பு திருக்குறள்ல இருக்கக்கூடிய இது பத்தியும் கேள்வி இருக்குங்க. இந்த பயம் நீங்குதல், அந்த பயம் போனாதான் சமூகத்தில் இருக்கக்கூடிய அந்த நிலையை, இல்லை அதில் இருக்கக்கூடிய குறைகளை எதையும் எந்த விளைவுகளையும் பாராமல் உள்ளதை உள்ளபடி எடுத்து இப்படி தான் இருக்கணும்னு அந்த மாற்றத்தை சொல்ல முடியும். அது வள்ளலார் அவரோட காலகட்டத்தில் இருந்த அழுத்தங்களை எல்லாத்தையும் கடந்து சொன்னது அவர் அந்த பயத்தை தாண்டி இருக்கக்கூடிய இது. இப்போ நம்ம அரசை எதிர்த்து பண்ணக்கூடிய போராட்டங்கள்லாம் கூட பார்த்தீங்கன்னா, அவர் அன்னைக்கே கருணை இல்லாத ஆட்சி கடிந்து ஒழிக, இதை கூட நீங்கள் முன்னால் ஒரு தடவை ரெஃபரன்ஸாக சொல்லியிருக்கீங்க. இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அது புரிஞ்சுக்க முடியுது. இந்த சமகால கட்டத்தில் வள்ளலாரை பின்பற்றுகிறவர்கள் பெரும்பாலும், அதாவது பார்த்தோம்னா என்னடா நம்மளோட எந்த பிரச்சனையும் வேணாம்பா, நம்ம பாட்டுக்கு நம்ம வாழ்க்கையை இருப்போம், கடவுளை கும்பிடுவோம், வள்ளலார் மட்டும் இல்லை, பெரும்பாலும் ஆன்மீகத்தை நோக்கி போகிறதுங்கிறது எப்படின்னா,
அந்த இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தவறுகளை பயமற்று சுட்டி காட்டுவது இல்லாம ஒதுங்கி போறதாக இருக்கிற மாதிரி பார்க்க முடியுது. ம அரசே இது பண்ணாலும் சரி, இல்ல பக்கத்துல ஏதாச்சும் நடந்தாலும், நமக்கு என்னப்பா நாம உண்டு இது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அது எந்த கோணத்துல நீங்க பார்க்குறீங்க? அப்படிங்கிறது ஒண்ணு சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் சிறப்பு ஒவ்வாமை. இது முடிச்சோனே சிறப்பு ஒவ்வாமை பத்தி கேட்கிறேன். இந்த எல்லாம் உண்மைதான். இந்த பயோட இருக்கிறாங்க. ஆனா அது உண்மையானா இல்ல. இது நான் சான்று ஒண்ணு சொல்றேன். இதே அகவல்ல ஆஹ் சில சான்றை மட்டும் சொல்றேன். அது நமக்கு எல்லாருக்குமே புரிஞ்சிடும். இதுல அகவல் வரி 1590 இதுல சொல்றாரு, உலகனில் உயிருக்கு ஊறு இடை ஊரெல்லாம் விளக்குக, நீ அடைந்து விளக்குக மகிழ்க. அடுத்தவரி, சுத்த சன்மார்க்க சுகநிலை பெறுக, உத்தமன் ஆகுக ஓங்குக என்றனை, போற்றினின் பேரருள் போற்றினின் பெருந்தீர் ஆற்றலில் ஓங்கிய அருட்பெரும் ஜோதி அப்படின்றார். இறுதியா எங்க பாருங்க, இதெல்லாம் நான் கடைசி பக்கம் சொல்றேன். இந்த 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 அகவலுடைய கடைசி ஹைலைட் பாயிண்ட் அது. இவ்வளவு விஷயங்களை பெருமானார் எதுக்கு சொல்றாருன்னா அந்த கடைசி 4 வரியில சொல்றாரு. உலகனில் உயிருக்கு ஊரெல்லாம், அதாவது உயிர்களுக்கு ஊறு நேருகிற பொழுதெல்லாம் நீ நீ அடைந்து விளக்குக அப்படின்ற. அப்ப என்ன அர்த்தம்னா, இந்த உயிர்களுக்கு ஏறுகிற அந்த ஊரை, அதாவது கேட்டை நீக்குவதுதான் முதன்மையானது. அதில் கேட்டு அதை விலக்கி அதிலிருந்து மகிழணும். அதுக்கு பிறகுதான் சுத்த சன்மார்க்க இந்த சுகநிலை உனக்கு வரும். எனவே அதுக்கு பிறகுதான் நீ உத்தமன் ஆகுவார். நீ உயிர்களுக்கு நீங்க வேடிக்கை பார்த்துட்டு கடந்து போனா அதுக்கு பேரு ஐயா உத்தமன் சொல்லல. அதுக்கு உத்தமனுக்கு ஆப்போசிட் ஒரு வார்த்தை இருக்குது, அதுதான் உத்தமன் என்ற வார்த்தைக்கு அது பொருந்தாது. அப்படின்னா உத்தமன் யாரு நீங்க சொல்லிக்கணும்னா பெருமானார் சொல்லலாம். ஏன்னா அந்த சமகாலத்துல இருக்கக்கூடிய எல்லா விதமான அநீதிகளையும் எதிர்த்தார். பெண்களுக்கு எதிராக சடங்கு முறைகளை ஒழித்தார். இதெல்லாம் நீங்க நம்ம நினைச்சுக்கிறோம். இன்னைக்கு இன்னைக்கு அரசியல் வட்டத்துல சர்ச்சைக்குரிய நிறைய விஷயங்கள், பகுத்தறிவு அது இதுன்னு பேசி சீர்திருத்தம்லாம் பேசுறாங்களே, எல்லாம் வள்ளலார மறைக்கிற வேலை இதெல்லாம். இதுக்கெல்லாம் ஆதி மூலகர்த்தா பெருமானார் தான். அதனாலதான் நவீன இன்னைக்கு வேற மாதிரி ஒருத்தவங்களாம் சொல்லிக்கிறாங்க, தமிழ்நாட்டின் நவீன வடிவம் அப்படின்லாம் சொல்றாங்க. எல்லாம் பிழையான கருத்து. உண்மையிலே தமிழர் மறுமலர்ச்சி மூலவர் புதிய தமிழ்நாட்டின் வரலாற்றை நம்முடைய வள்ளல் பெருமானாரிடம் தான் தொடங்கணும். ஏன்னா அதுதான் 2000 ஆண்டு கால வரலாற்று போக்குல பெருமானார் தான் மீட்டு உருவாக்கம் பண்றார், எடுத்து சீர்திருத்தத்தை செய்யறார். எவ்வளவு உரைநடையில மாற்றம் வருது. இன்னைக்கு நாம டெக்ஸ்ட் படிக்கிறோம்ல, இந்த டெக்ஸ்ட் உரைநடை, இதுக்கெல்லாம் யாரு பொறுப்பா இருக்காங்க? எளிய நடைகளை பாக்களை வடிவமைப்பதில்லை. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், பாக்களை வடிவமைப்பது மக்கள் மொழியில. குறவன் குடிசை நுழைந்தாண்டி அந்த கோமட்டி எச்சில் நுழைந்தாண்டி துறவர் வணங்கும் புகழாண்டி அவன் கீர்த்தியை பாடி அடியேங்கடி. கும்மிப்பாட்டு. எப்ப கும்மிப்பாட்டு நான் சொல்லுவாங்க சிந்துக்கு தந்தை பாரதின்னு சொல்லுவாங்க. சிந்துக்கு அந்த கருத்தை நான் மறுக்கிறேன். சிந்துக்கு தந்தை பாரதி இல்ல, வள்ளலார் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா வள்ளலாருக்கு பாரதிக்கு முன்னாலேயே பெருமானார் 700 பாடல்களை சிந்து ராகத்துல பாடியிருக்கார். இதெல்லாம் நான் இசையை பற்றி நம்ம ஒரு நிகழ்வு நான் பேசுறேன். அதெல்லாம் ஆய்வோட நான் சொல்றேன். அது மாதிரி ஏன் சொல்ற வரேன்னா, ஒரு அருளாளர் எத்தனை டைமென்ஷன்ல இயங்க முடியும்னு பாருங்களேன். ஒரு சூழலியல்வாதியா இருக்கிறாரு, உயிர்மேனைய பொருளாதாரம். இன்றைக்கு அறிவியல் உலகம் பேசுது ஈகோ ஃப்ரெண்ட்லி, சுற்றுச்சூழலுக்கு தீங்கு இல்லாதன்னு இருக்குது. சுற்றுச்சூழல்ல இதெல்லாம் என்ன கடைசியா சொல்லுது? உயிர்களை குறுக்கிடவும் மன்னிக்கவும், இன்னும் 5 நிமிடம் இருக்கு, உங்க தகவலுக்காக சொல்றேன். இப்படியான விஷயங்கள்லாம் இருக்கு. எதுக்கு சொல்ல வரேன்னா, சூழலியல், கல்வியல், முதியோருக்கு கல்வி முறை கொண்டு வந்தவர் அவர் தான். ஏன் நீங்க யோசிச்சு பாருங்க, இப்ப எவ்வளவு சீர்திருத்தங்கள், எவ்வளவு மாற்றங்கள் அதுக்கு முன்னாடி இருந்ததுக்கும். வள்ளலாறு 2ஆ போயிருக்கலாம். தமிழ்நாட்டு வரலாறு வள்ளலாருக்கு முன் வள்ளலாருக்கு பின் அப்படின்னு படிச்சா கூட அது இன்னும் எஃபெக்டிவாவே இருக்கும். ஏன்னா அவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு. இதெல்லாம் பாருங்க. இது கூட பெருமானார் இந்த மரணமில்லா பெருவாழ்வுல பல பேருக்கு கேள்வி இருக்குது, அதுல ஐயம் இருக்குது, இது சாத்தியமா என்ற கேள்விகள்லாம் இருக்குது. அதெல்லாம் விடுங்க, ஒரு பக்கம் வச்சிருங்க.
ஆனால் அப்படி ஒரு நிலை அடைஞ்சதா அவர் சொல்றாங்க. அது நம்மள எல்லாம் சன்மார்க்கிகள் நம்புறோம், அது வேற. ஆனா அந்த நிலையை நான் மட்டும் அடையல. இதுதான் முதன்மையான விஷயம். அதை நான் மட்டும் அடையணும்னு அவர் விரும்பல, எளிய மக்கள் அடையணும்னு சொன்னவர். கற்றாங்கண்ணின்ற அந்த அந்த மூலிகைய இதுவரை எந்த அருளாளரும் தூக்குமாக மறைமொழியாகத்தான் சொல்லியிருக்கிறாங்களே தவிர அதை நேரடியாக யாரும் சொல்லல அப்படின்னு சொல்லி 485 மூலிகளை மீட்டெடுத்தவர் பெருமானார். யோசிச்சு பாருங்க. அப்ப தனக்குன்னு என்று இல்லாமல், ஒதுங்கி போகாமல், பிறருக்காக. சன்மார்க்கத்துல ஒரு முக்கியமான விஷயம் இருக்குங்க, எந்த செயல் செய்தாலும் பொது நோக்கம் வேணும்னு சொல்ற. இந்த கண்டிஷன் எதை செஞ்சாலும் பொது நோக்கம் இல்லாம சுயமா எதுவும் செய்யக்கூடாதுன்னு அர்த்தம். பேர் பொது நோக்கம் வேண்டும்னா சுயமா இது செய்யக்கூடாது அப்படின்றதான் பெருமானார் சொல்லக்கூடியது. எனவே இந்த பயம் இருந்துகிட்டு ஐயோ ஏதாவது பேசுனா ஏதாவது ஆயிடுமோன்னு சொல்றவங்க எல்லாம் சுயநலவாதி. அவர்கள் வள்ளல் பெருமானரை பேசுவதற்கு எந்த தகுதிகள் அற்றவர்களாத்தான் நம்ம பாக்குறேன். எனவே துணிந்து நிற்பதல், அறம் பேசுதல், அற வாழ்க்கை வாழுதல், யாருக்கும் தீமை இல்லாத சொல்லு இந்த மாதிரியான அறத்தை கடைபிடித்து உயிர்களுக்கு இருக்கிற துன்பத்தை நீக்கிறார்களோ அவர்கள் தான் உத்தமன் என்று பெருமானாரே சொல்றாரு. அதனால அது அவருடைய ஸ்டேட்மெண்ட்டை தான் நான் சொல்றேன். அதுல இருந்து பார்க்கும்போது இப்ப இருக்கிறவங்க நீங்க சொல்லக்கூடிய அந்த அவங்க எல்லாம் என்ன நிலையில இருக்கிறாங்கன்னு நீங்களே பார்த்துங்க, சிந்திங்க. நல்ல விளக்கங்க ஐயா. இதுல பார்க்கும் பொழுது எதுவுமே பொது நோக்கோட தான் செய்யணுங்கிற பொழுது இது சோசியலிசம் வர்றதுக்கு முன்னாடியே சோசியலிசம் பேசிட்டாரு அப்படிங்கிற மாதிரி பார்க்க முடியுது. நல்லதுங்க ஐயா. இது கடைசி அந்த 8 வரிகளில் அந்த 4 வரிகளை நீங்கள் எடுத்து கொடுத்தது. ஏன்னா இதை நம்ம கிட்டத்தட்ட இந்த இந்த வேகத்தில் போகும் பொழுது நம்ம கிட்டத்தட்ட 5 வருடங்கள் கழித்து பார்க்க வேண்டியது இப்போ முன்னாடியே கொண்டு வந்து நீங்கள் கொடுத்தது ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா. எவ்வளோ முக்கியமான விஷயம் அது. அதை மாறி செயல்பாட்டில் மக்கள் புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஆன்மீகத்தை அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. ரொம்ப சிறப்பான விளக்குங்க ஐயா, நன்றி. இன்னும் 2 நிமிடம் தான் இருக்கு. நம்ம அந்த சிறப்பு உவமை பற்றி பேசிட முடியுமான்னு தெரியல. இந்த பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படின்னா எல்லாமே சமம். சிறப்பு எல்லாமே அதுக்கு ஒரு சிறப்பு இருக்கு, இல்லை சமம். அந்த சிறப்பு ஒவ்வாது அவங்க செய்கிற தொழில் வேற்றுமையால் இல்லை அவங்களோட நடவடிக்கையால் அப்படின்னு தான் நம்ம இது வரைக்கும் பார்க்குறோம். அந்த ஒவ்வாது அப்படிங்கிறதுக்கு இல்லை அப்படிங்கிற பொருள் வேற எங்கேயாச்சும் சான்றுகள் இருக்கா? சிறப்பில்லை, செய்கிற தொழிலையும் சிறப்பில்லை அப்படின்னு சொல்கிறத நீங்கள் சொல்கிறீங்க. அதற்கு அந்த ஒவ்வாது அப்படிங்கிறதுக்கு இல்லை அப்படிங்கிறதுக்கு எங்கேயாச்சும் சான்று இருக்கா? ஒத்து போகாதுன்னு பார்க்கும்போது ஐயா, இல்லைன்னா இதை அடுத்த தடவை கூட பேசலாம். ஏன்னா 2 நிமிடம் தான் இருக்கு, நம்ம முடிச்சிருக்கோம். சரிங்க. இந்த கேள்வியோட இருக்கிற இந்த கேள்வி அப்புறம் பதில் நம்ம அடுத்த முறை இது பண்ணிக்கலாங்க. ஒரு சிறப்பு காணொலியாக நம்ம ஒரு வகுப்பாக சிறப்பு காணொலியை கூட எடுத்துடலாம். ஏன்னா இது திருக்குறள் நீங்கள் தொடர்ந்து வகுப்பு எடுத்துகிட்டு இருக்கிறீங்க வாரம் வாரம். நம்ம அது வழியாக கூட இதுக்கு ஒரு சிறப்பு காணொலி பண்ணிட்டோம்னா அது வழியாக கூட நாங்கள் புரிஞ்சுக்குவோம் அது என்னன்னு. நல்லதுங்க ஐயா. ரொம்ப சிறப்பான புதிய கருத்துக்கள், ஏற்கனவே சொன்ன கருத்துக்கள் புதுசாக நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். ரொம்ப நல்லா இருந்ததுங்க ஐயா. இந்த 43வது வகுப்பில் இணைந்த அனைவருக்கும் நன்றி. ரொம்ப அருமையான விளக்கம் கொடுத்த முனைவர் சுப்பிரமணிய சிவா அவர்களுக்கும் எங்களது நன்றிகள். நன்றி, வணக்கம். தொடர்ந்து இணைந்திருப்போம். வணக்கம். நன்றி.